என்னடா இது இந்த ஸ்பாஞ்சுக்கு அப்படி என்ன மேஜிக் இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ ப்ரமோஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்பான்ச்சை நான் வாங்கியிருந்தேன். வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையே ஒர்த்து தாங்க. வாங்கினப்ப வந்து இந்த பார்த்ததே எனக்கு அந்தளவுக்கு இது மேலே நம்பிக்கையே இல்லை. என்னடா இது வெறும் ஸ்பாஞ்சு என்னத்தை க்ளீன் பண்ண போகுது அப்படின்னு தான் தோணுச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு ஸ்பாஞ்சு. கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் கூட க்ளீன் பண்ணுமேன்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறமும் நம்பிக்கை இல்லை அது மேலே. சரி நம்ம வீட்டில் வந்து க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வாட்டரில் தான் நான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் டிப் பண்ணி எடுத்துகிட்டு தொடச்சி பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் அழுக்காக இருந்துச்சுன்னா டக்குன்னு போயிடுது. கொஞ்சம் இல்லை நல்லா டீப்பான அழுக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அழுத்தி கொடுத்து தேய்ச்சிங்கன்னா போயிடும். பெண்ணோட மார்க்கெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் நல்லாவே அழுத்தி கொடுக்கணும். அப்படின்னா தான் போகும். ரொம்ப அழுத்தினீங்கன்னா பெயிண்ட்டு கையோடு வந்துடும். பார்க்க தான் பையன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கான். வேலையில் தரமாக இருக்கான். கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு வீட்டிலலாம் யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இந்த ரெண்டட் ஹவுஸில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா ரெண்டட் ஹவுஸில் லேசாக பெயிண்டில் கிறுக்கி இருந்தால் கூட ஹவுஸ் ஓனர் வந்து வாழ்னு கத்துவாங்க. என்ன இப்படி கிறுக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். இது செவுத்துல மட்டும் நான் ட்ரை பண்ணலை. எங்கள் வீட்டு சுவிட்ச் பாக்ஸு அப்புறம் வந்து ஜன்னல் கம்பியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராகவே அழுக்கு போச்சு. அது மெயினாக அந்த கிச்சனில் உள்ள ஜன்னல் கம்பியிலலாம் வந்து நிறைய எண்ணெய் பிசுக்கலாக இருக்கும். அதுவுமே நல்லா சூப்பராக போச்சு. லிங்க் வேணும்னு வேணால் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.